முருகப்பெருமான் எந்த வடிவத்தில் கனவில் வந்து காட்சி கொடுத்தால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? உங்கள் கனவில் முருகன் எந்த கோலத்தில் வந்தாலும் அது நல்லதுதான். உங்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். முக்கியமாக முருகனின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக இருக்கிறது என்று அர்த்தம். முருகப்பெருமான் உங்கள் கனவில் குழந்தை வடிவில் வந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாக முடியும். குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இப்படி கனவு வந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானின் வேல் உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். முருகனின் வேல் உங்களுக்கு துணையாக இருந்து காக்கும். முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் உங்கள் கனவில் வந்தால் அதற்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறப் போகிறது. மற்றொன்று, முருகப்பெருமானுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் பாக்கியுள்ளது என்பதை நினைவுபடுத்துவதாக அர்த்தம். முருகன் சிலை கனவில் வந்தால் நாம் நினைக்கும் காரியம் நிச்சயம் நடந்தே தீரும். திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை முருகன் அருளால் நீங்கும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் மாறும். பழனி முருகன் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகன் கனவில் வந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் சுமைகள் குறையும். கஷ்ட காலம் முடிவுக்கு வரும் என்பதை குறிக்கும். ராஜ அலங்காரம் அல்லது சந்தன காப்பு அலங்காரம் போன்ற விசேஷ அலங்காரத்தில் இருப்பது போன்ற முருகன் கனவில் வந்தால் ஜாதக தோஷம் நீங்கும். தடைகள் விலகி பெரிய வளர்ச்சி, பெரிய பதவி, முன்னேற்றம் உண்டாகும்.